Hi family, welcome our home. இன்னைக்கு நம்ம plum cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஒரு மிக்ஸி ஜார்ல 2 எக் உடைச்சு போட்டுருக்கேன். அதுல கொஞ்சம் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா வரதுக்காக பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டா 1 ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கோ பட்டரே நல்லா அடிச்சிட்டோம், ரொம்ப அடிக்க வேண்டாம், 2 ஓட்டு ஓட்டினா போதும். பாருங்கள் சுகரு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மைதா மாவு இதில் இந்த பாருங்கள் இது 200 கிளாஸால் 2 சேர்க்க போகிறோம். 1 2 போட்டுட்டு இதில் பாருங்கள் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் பேக்கிங் பவுடரு 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன். பாருங்கள் நட்ஸு, பிளாக் திராட்சை, முந்திரி இதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன். நான் 4 o'clock அதாவது 4 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுடணும். ஊற வச்சு எதில் ஊற வைக்கணுன்னா நம்ம ஆரஞ்சு இருக்கு இல்லையா, அதோட சிரப்பை எடுத்துக்கணும். ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் 4 ஹவருக்கு முன்னாடி இதை செய்யறதுக்கு 4 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுடணும். அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள் கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன். வெண்ணிலா எசன்ஸு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கலாம். 1 2. இது வந்து சுகர் சிரப்பு. இது ஒரு தனி ஷார்ட்ஸில் போடுறேன், அது எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்போ இந்த சுகர் சிரப்பை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுகர் சிரப்பு இப்படியே ஒரு சைடாகவே கிளறி விடணும். நட்ஸு எல்லாம் போட்டு கிளறி விட்டேன். ஆல்ரெடி இந்த பாருங்கள் பட்டரோ அல்லது ஆயில் ஏதாவது தடவி இதில் பட்டர் ஷீட் போட்டு இப்படி நல்லா தடவிட்டு இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். பாருங்கள் நம்ம இதை நல்லா இந்த இதில் செட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி 15 மினிட்ஸ் முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொண்டு போயிட்டு இதை செட் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு பாருங்கள் நம்ம பேக் பண்ணி வச்ச ப்ளம் கேக்கு கத்தி பூக்குள்ளே போட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஒட்டலை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் அந்த ஷீட்டு பட்டர் ஷீட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் எடுத்துடுறேன். பாருங்கள் நம்ம கேக்கு எடுத்துட்டோம், எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, நல்லா சாஃப்டாக பாருங்கள்.